அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய கொரியாவிலிருந்து வந்திருக்கின்ற என்னுடைய பாசமான நண்பர் தந்தை பிரான்சிஸ் கிம் அவர்களே, அவர்களோடு உடன் உழைப்பாளர்களாக வந்திருக்கின்ற 2 சகோதரிகள். இவங்க பேர் அண்ணா, இவங்க பேர் எலிசபெத். அண்ணா எலிசபெத் அவர்களே, அன்பார்ந்த தந்தை மைக்கேல் ஜவஹர் அவர் வழியாகத்தான் இவர்களுடைய அறிமுகம் எனக்கு கிடைத்தது. நான் கொரியாவுக்கு போகும்போது அவரு மெனக்கிட்டு கொரியாவுக்கு அவரும் வந்தார். ஃபாதருக்கு என்னை அறிமுகம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்தார். மைக்கேல் ஜவஹர் நல்ல நண்பர். தந்தை சாலமன் அவர்களே, அதே போல் தந்தை ஜோசப் பால்ராஜ் அவர்களே, உங்கள் எல்லாரையும் அருமையாக ஒருங்கிணைத்து நம்ம பழனிசாமி ஐயா சொன்ன மாதிரி அம்மையப்பராக, தந்தையாக, தாயாக வழி நடத்துகின்ற தந்தை விமல் அவர்களே, தந்தை எட்வின் அவர்களே, இந்த 2 பள்ளிகளின் ஆசிரியர் பெருமக்களே, முக்கியமாக இங்கே கூடி வந்திருக்கின்ற என்னுடைய பாசமான அப்பா, அம்மா அல்லது அண்ணன், அக்கா அந்த நிலையில் இருக்கின்ற தொழுநோயால் பாதிக்கப்பட்ட என்னுடைய பாசமான உறவுகளே, உங்கள் எல்லாரையும் இன்னைக்கு பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் முக்கியமாக இங்கே வந்ததனுடைய நோக்கம் நம்முடைய ஃபாதர் பிரான்சிஸ் கிம் இல்லையா, அவர் ஒன்று நம்முடைய மறை மாவட்டத்துக்கு முதியோர் குருக்களுக்காக ஒரு இல்லம் கட்டணும்னு நினைக்கிறோம், அதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. அதோடு சேர்ந்து இவர் தொழுநோயாளர் பணியில் ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருக்கிறாரு. மரியான் மார்கரெட் அப்படின்னு 2 பேர் அங்கே வேலை செஞ்சுருக்காங்க ஆஸ்திரியா நாட்டிலேருந்து. அந்த பணியில் தொடர்ந்து இவர் வேலை செய்கிறதுனால நம்முடைய எல்ஆர்ஆர்சி, நம்முடைய தொழுநோயாளர் நிவாரண இந்த நிறுவனத்துக்கு உண்மையாகவே நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவரை இங்கே அழைத்து வந்தேன். முக்கியமாக இப்போ அவர் அங்கேருந்து இங்கே மெனக்கிட்டு இங்கே பார்க்க வந்தார். 2-3 நாள் தான் இங்கே இருந்தாலும், இப்போயே கூட உடனே மெட்ராஸுக்கு போகிறாங்கன்னா 2 நாள் இருக்கிறதா இருந்துச்சு. இருந்தாலும் இந்த நிகழ்வு இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். அப்படி இருக்கும்போது உண்மையாகவே மனசு தொடப்படுகிறது. அவர் உண்மையாகவே என்ன மாதிரி அல்லது அவர் மாதிரி நான் இறைவார்த்தை பணி உலகெங்கிலும் இருக்கிற கொரியா மக்களுக்கு அவங்க கொரியா மொழியில் இறைவார்த்தை அறிவிக்கிறார், இறைவாக்கு அறிவிக்கிறார். அவங்க சில பேர் இவருக்கு உதவி செய்கிறாங்க. அதெல்லாம் இவர் ஏழை எளியவருக்கு, முக்கியமாக தொழுநோயாளருக்கு செய்யணும். இறைவார்த்தை அறிவித்து மக்கள் நன்கொடையாக கொடுக்கறத இப்படி தான் அவர் செலவழிக்கிறார். அவ்வளோ அருமையான ஒரு சின்ன ஃபாதரு, ரொம்ப நல்ல ஃபாதர் பாருங்க எப்படி அப்படின்னு சொல்லி. ஐயா பழனிசாமி ஐயா சொன்னாங்க, எப்படி அவர் சரியாக பார்க்க முடியலனாலும் நான் அன்னைக்கு கேட்டதை சொன்னாங்க. நான் சொன்னேன், எத்தனையோ ஆயர்களுக்கு 25 வருஷமாக ஆலோசனை வழங்கிய எனக்கு ஆயர் பணி ஒரு பட்டமும் இல்லை, பதவியும் இல்லை. அவங்க பிரச்சனைலாம் எனக்கு தெரியும். ஏதே ஒரு அற்ப சந்தோஷம்னா ஏழையாக பிறந்த என்னை உருவாக்கியவர்களுக்கு ஒரு ஆறுதல். நம்ம பிள்ளை பிஷப் ஆயிருக்குன்னு ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்னுடைய இறைவார்த்தை பணிக்கு ஒரு மேடை கிடைத்துள்ளது. அதுதானே தவிர இந்த பட்டம் பதவியெல்லாம் குப்பைன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குது அதானே அது? ஆமாம், எல்லாத்தையும் அவர் கேட்டு இன்னைக்கு சொன்னது எனக்கு ரொம்ப, இன்னைக்கு வராமல் கூட இருந்திருக்கலாம். நான் வந்ததுனால இனிமேல் நல்லா வேலை செய்யணுன்ற உற்சாகத்தை அவர் எனக்கு கொடுத்தாரு. நான் போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். இவ்வளவு ஒரு மனிதர், பெரியவர், அன்போடு நன்றியோடு நம்ம நினைக்கிறாருன்னு இனிமேல் நம்ம உயிர் கொடுத்து கடவுளுக்காக வேலை செய்யணும் அப்படின்ற ஆர்வத்தை அவர் கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம ஃபாதர் பிரான்சிஸோட இவங்க 2 பேர் நேற்று ஒரு ஸ்கூலுக்கு அவங்கள கூப்பிட்டு போனேன்.
அந்த பிள்ளைங்கள, இது அண்ணா தான் பெரியவங்க, எலிசபெத் தான் சின்ன பிள்ளை, இன்னும் வயசு இருக்கும் இவங்களுக்குன்னு கேட்டால் அந்த சூரமங்கலத்தில் இருக்க அந்த பிள்ளைங்களாம் சொல்லிச்சு, நான் இன்னும் 21 வயசு இருக்கும், 22 வயசு இருக்கும். உடனே இந்த எலிசபெத்து சொல்லுது, எனக்கு ரெட்டை பிள்ளைங்க பிறந்தாங்க, அவங்களுக்கே 21 வயசு ஆகுதுன்னு. அவங்களுடைய ட்வின்ஸு 2 பொண்ணு இருக்குது, அவங்களுக்கே என்னவா 21 வயசு. அப்புறம் இப்போ சொல்லும் போது தான் தெரியுது 2 பேரும் 20 வருஷத்துக்கு மேலே அந்த நம்முடைய மக்களுக்காக, தொழுநோய உற்ற சகோதர சகோதரிகளுக்காக வேலை செஞ்சுருக்காங்க பாருங்க, ஃபாதரோடு சேர்ந்து. கைத்தட்டுங்க பார்க்கலாம் ஜோராக அவங்களுக்கு. ஸோ ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா ஃபார் யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் தென் கமிட்மெண்ட். ரியலி அவங்களும் ரொம்ப கம்பேஷனேட், ரொம்ப இரக்க உணர்வு உள்ள எல்லா சகோதரர்கள். இன்னைக்கு ஒரு பக்கம் வாழ்நாளில் என்னை வேற யாரும் புகழ்ந்ததை விட பழனிசாமி ஐயா புகழ்ந்தார்னா, இவங்க வந்து ஒரு 5 பாட்டு எழுதி நம்ம பிரிட்டோ ஸ்கூல் டீச்சருங்கெல்லாம் என்னை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க, வானத்துக்கே உயர்த்திட்டாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் எண்ணி பார்ப்பேன், ஹோம்ஒர்க்கு முடிஞ்ச பிறகு எத்தனை தடவை குட் போட்டிருக்காங்க, வெரி குட் போட்டிருக்காங்க, எக்ஸலன்ட் போட்டிருக்காங்க. இப்போ இந்த டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து எனக்கு எக்ஸலன்ட் போட்டாங்க அந்த ஸ்கூலு. அதே போல் நம்ம சென்ட் ஜோசப் பப்ளிக் ஸ்கூல் டீச்சர்ஸும் எல்லாம் மற்ற டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் திறமையை அடையாளம் கண்டு அவர் சொன்னார், திருக்குறள் சொன்னார், யார் எது செய்வாங்கன்னு சொல்லி அதை அவங்க கையில் ஒப்படைக்கணும். அதே போல் யாருக்கிட்டேன்னு என்ன வேலை கண்ட்ரிபியூஷன் வாங்கணும்னு சொல்லி விமல் சாமியார் தெரிஞ்சிருக்கு. விமல் சாமியார் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணதுக்காக என்னை வந்து பாராட்டினார். நான் வந்து என்னுடைய மாணவர், நான் தான் வந்து அவரை வந்து லீடராக, எல்லா பிரதர்ஸ் 100 பிரதர்ஸ்க்கு லீடராக சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அப்பாயிண்ட் பண்ண நான். அன்னையிலேருந்து தலைமை பண்பு எல்லா திறமையும் நம்ம சாமியாருக்கு இருக்குது. அவருக்காகவும் உடன் உழைப்பாளருக்கும், அதே போல் சாலமன் சாமியாரும் நம்முடைய மாணவர், இரக்கம் உள்ளவர், கனி உள்ளவர், இறை வார்த்தைக்காக. அதே போல் நம்முடைய தந்தை ஜோசப் பால்ராஜும் என்னுடைய மாணவர், கடின உழைப்பாளி, மௌனமாக செயல்படுவோம். எல்லாரும் எல்லா குருக்களுக்காகவும் நான் இறைவனை போற்றுகிறேன், புகழ்கின்றேன். நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்கணும். இந்த ப்ரோக்ராம் எல்லாம் ஏற்பாடு பண்ணதுக்கு முக்கியமாக இந்த அன்பு உள்ளங்களை நானே எதிர்பார்க்கல. இன்றைக்கே வந்து அவர் வந்து நம்முடைய மறை மாவட்டத்தோடு இணைந்து செயல்படணும், இங்கே சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி ஃபாதர் ஃப்ரான்சிஸ் ஆசைப்படுறாரு. அப்படி அது வந்து நடக்குதோ நடக்கலையோ, இருந்தாலும் நான் அங்கே தொழுநோயாளர்களுக்கு வேலை செய்யும்போது வருஷம் நான் நம்ம தொழுநோயாளர் இந்த LRRC நினைப்பேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். அப்படி நான் நினைக்கவே இல்லை. கடவுள் செய்த புதுமையாக தான் வந்து நான் பார்க்கிறேன். கடவுளுக்கு சித்தம்னால் அவர் நம்மோடு இணைந்து இங்கே வேலை செய்வார், தமிழ் கற்றுக்குவார், அப்படிலாம் வேலை செய்வார். இவர்களை அறிமுகம் செஞ்சு வச்ச நம்முடைய ஃபாதர் மைக்கேல் ஜவஹர், அவருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்த எல்லாருக்கும் நன்றி கூறுகிறேன். நான் சொல்லுவேன், புனித இஞ்ஞாசியார், அந்தியோக் இஞ்ஞாசியார், நான் சொன்ன எது வேணாலும் நம்ம பழனிசாமி ஐயா ஞாபகம் வச்சுக்குவார். அவர் வந்து சொன்ன யாருன்னா புகழ்னாங்கன்னா என்னவான்னு தெரியுமா, அது வந்து நம்மளை சாட்டையால் அடிக்கிற மாதிரியா. புகழ்ந்து பாடினாங்களா அது என்னவா, சாட்டையால். அது எதுக்காகன்னா நம்ம தாழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இவ்வளவு ஒரு பக்கம் இவர்களை வரவேற்க, இன்னொரு பக்கம் இதை பயன்படுத்தி என்னுடைய திருவிழாவுக்காக 5 வருஷம் முடிய போகுதே, நல்லது சொல்லணும்னு விமல் ஃபாதர் இறக்கப்பட்டு இப்படிலாம் ஏற்பாடு பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லி கூட நினைக்க வேண்டியதாக இருக்குது. உங்களுடைய பாராட்டு எல்லாத்துக்கும் நன்றி. 2 பேர் என்னை விட்டு போயிட்டாங்க, முக்கியமானவங்க. ஒன்று எங்கள் அம்மா அப்பா, அது இருக்கட்டும். எங்கள் அண்ணன், அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க இன்னைக்கு பழனிசாமி ஐயா பேசுனதெல்லாம் நினச்சி. மோட்சத்திலேருந்து கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். கடவுள் தன்னுடைய இரக்கத்தினால் எனக்கு கொடுக்குற எஞ்சி இருக்கிற வாழ்நாளை ஏழை எளியோருக்காக, நோயுற்றோருக்காக, வேதனையில் வாடுவோருக்காக
பணிபுரிய வேண்டும் என்று எனக்காக வேண்டுங்கள். நன்றி, நன்றி, நன்றி.